ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்து கூடவும் சாப்பிட்ற மாதிரி நல்ல சூப்பரான மட்டர் பன்னீர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தவாவில் போட்டுட்டு இதை ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை தவா ரோஸ்ட் பண்ணால் போதும். இது மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சு பண்ணினீங்கன்னா அதை நம்ம திருப்பி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னீர் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இதோட இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்து இதை வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்குற இந்த டைமில் நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக இதில் தக்காளியை அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக இப்போ 2 தக்காளி எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளியை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளியும் நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதோட இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போயிடணும். பொடியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிறப்ப ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை எடுத்து சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் வாங்கி அதை உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து இதோட சேர்த்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதங்குறப்பவும் அதோட உப்பு சேர்த்துருக்கோம். அதனால எல்லாம் நீங்கள் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 15 நிமிஷம் இதை நம்ம அப்படியே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையிடையே கிரேவியை லைட்டாக கிளறி மட்டும் கொடுத்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா இதை நம்ம இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக அதை கையில் வச்சு கசக்கிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த கஸ்தூரி மெத்தி நீங்கள் சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டர் பன்னீர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மட்டர் பன்னீரை இப்போ சூடாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நான் கூட சாப்பிட்றப்பவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஈஸியாக எப்படி பண்ணன்ற வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மட்டர் பன்னீரை இந்த சப்பாத்தியோட சூப்பராக சாப்பிட போகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.